கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். தேவன் இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. உங்களுக்கு எல்லாம் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேட்குற வசனத்தை விட்டு விடாதபடிங்க, விட்டுறாதபடி அதன்படி நம்ம சரியாக நடப்பதற்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். சரியா? செப்பனியா 3:17 வாசிப்போமா? செப்பனியா 3:17 வாசிங்க. மைக்கு 2 பேர் வச்சுக்கோங்கம்மா. சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்பதே பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாரா? உன் நடுவில் இருக்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? வல்லமை உள்ளவர். உன் தேவனாய கர்த்தர் எப்படி உள்ளவரா? வல்லமை உள்ளவர். அவர் வல்லமை உள்ளவர். அப்போ நம்முடைய தேவன் சாதாரணமான ஒரு ஆள் கிடையாது. அவர் எப்படி உள்ளவர்? வல்லமை உள்ளவர். சரியா? வல்லமை ஆண்டவர்கிட்ட இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா காற்றுக்கு ஒரு வல்லம் இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? காற்றுக்கு ஒரு வல்லம் இருக்குது, மலைக்கு ஒரு வல்லம் இருக்குது, கடலுக்கு ஒரு வல்லம் இருக்குது, பிசாசுக்கு ஒரு வல்லம் இருக்குது. இருக்கா இல்லையா? ஆமாம். அதிகாரத்தில் உள்ளவங்களுக்கு ஒரு வல்லம் இருக்கும் இல்லை? அதிகாரத்தில் நமக்கு மேலே இருக்க அதிகாரிகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் ஒரு வல்லம் இருக்கும். இப்படி எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை. வியாதிக்கு ஒரு வல்லம் இருக்குது இல்லை? போராட்டத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு வல்லமை இருக்குது. ஆனால் எல்லா வல்லமையை காட்டிலும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எது? என்ன தெரியாதா? ஆமாம். எல்லாம் அந்த வல்லமையெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரம் அப்படி ஒரு கண் துடைப்புக்காக அதெல்லாம் பயன்படுகிற ஒரு வல்லமை. ஆனால் நிரந்தரமாக நமக்கு ஒரு விடுதலை கொடுக்குற, ஒரு சுகத்தை கொடுக்குற, ஒரு அற்புதத்தை செய்கிற, ஒரு அடையாளத்தை செய்கிற வல்லமை யார்கிட்ட இருக்கிறது? தேவனிடத்தில் இருக்கிறது. அந்த வல்லமை யாருடையது? ஆமாம், அவருடையது. அப்போ இந்த வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அந்த வல்லமை யாருடையது? அந்த வல்லமை யாருடையது? பிசாசுக்கும் வல்லம் இருக்குது, தண்ணிக்கும் வல்லம் இருக்குது, காற்றுக்கும் வல்லம் இருக்குது இல்லை? பில்லி சூனியத்துக்கு வல்லம் இருக்குது, ஏவலுக்கும் வல்லம் இருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா மந்திரவாதிகள்கிட்ட ஒரு வல்லம் இருக்கும். இப்படி பல வல்லமைகள் இருக்குது, பொய்யான வல்லமைகள். ஆனால் ஆண்டவர்கிட்ட இருக்க வல்லமை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத குறித்து நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சங்கீதம் 62:11 வாசிங்க. சங்கீதம் 62:11. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. வல்லமை யாருடையது? ஆமா, அது மறுபடியும் வாசிமா, சத்தமா வாசிமா. தேவன் ஒரு தரம் விளம்பினார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், 3 தரம் கேட்டிருக்கிறேன், 2 தரம் கேட்டிருக்கிறேன், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பது. வல்லமை யாருடையது? ஆமா, வல்லமை யாருடையது? தேவனுடையது. அப்போ வல்லமை தேவனிடத்துலதான் இருக்குது அந்த வல்லமை. சரியா? அதை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் ஒரு சில தகுதிகளாக வேணும். அப்போத்தே அந்த வல்லமையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பாரு. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதத்தில் சொல்கிறாரு, வல்லமை யாருடையது? தேவனுடையது. அதே 63வது சங்கீதம் 2வது வாசிங்க. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து. ஆமா, தாவீது சொல்றாரு, அதிகாலமே உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, நான் வறண்டு போய் விடாய்த்து போய் கிடக்கிறேன், தண்ணீர் இல்லாத நிலத்தை போல இருக்கிறேன். மேலே உள்ள 1வது வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்லுவாரு, நான் தாகமா இருக்கேன், மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில நான் என்ன செய்ய போறேன்? நான் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உமது வல்லமையும் உடைய மகிமையும் நான் கண்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மகிமை, நீதி அந்த வல்லமையோடு சேர்ந்து கூட வரும். இப்போ இந்த இடத்துல சொல்றாரு, உமது வல்லமையை. யார் வல்லமையை? உமது வல்லமையை. வேற ஒருத்தருடைய வல்லமையே கிடையாது. விக்கிரங்கள்கிட்ட இருக்கிற அந்த வல்லமையே கிடையாது, இல்லை அதிகாரிகிட்ட இருக்க அந்த வல்லமையே கிடையாது, பிசாசுகிட்ட இருக்க வல்லமையே கிடையாது. யாருடைய வல்லமையை கண்டேன்னு சொல்றாரு தாவீது? உமது வல்லமையை நான் கண்டேன். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நம்முடைய ஆலயத்துக்குள்ள யாருடைய வல்லமையை கண்டேன்? உமது வல்லமையை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ வல்லமை யாருடையது? தேவனுடையது. அப்போ வல்லமை யார்கிட்ட இருக்குது? தேவனுடைய ஆலயத்தில் இருக்குது. உடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய வல்லமை இருக்கிறது. சரியா? அடுத்தடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:24 வாசிங்க. ஏசாயா 45:24 வாசிமா.
கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி. பாத்தீங்களா, யார்கிட்ட இருக்குதா, என்ன இருக்குதா? கர்த்தரிடத்தில் மாத்திரம், கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான், வேற எங்கேயும் இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வல்லமை யார்கிட்ட இருக்குதா? ஆமா, கர்த்தரிடத்துல மாத்திரம் என்ன செய்யா இருக்குதா? அது என்ன, எப்படி இருக்குதா? அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். இல்ல முதல்ல வசிமா, கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று. நீதியும் வல்லமையும் உண்டு. நீதி இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? வல்லமை. ஆமா, ஒரு இடத்துல என்ன இருந்துச்சு? மகிமை இருந்துச்சு. இங்க என்ன இருக்குது? நீதி இருக்குது. அவர் வல்லமை சாதாரணமாக வச்சிடல, நீதி உடைய கூடிய வல்லமையை வச்சிருக்கிறாரு, மகிமையுள்ள வல்லமையை வச்சிருக்கிறாரு. அப்போ கர்த்தரிடத்தில் மாத்திரம், வேற எங்கே இருக்குது? நீ மற்ற இடத்துல எங்கேயும் சொல்லக்கூடாது, தேடி போகக்கூடாது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்துல இருக்குது அந்த வல்லமை. அந்த வல்லமையை நீங்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும்னா என்னிடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாத்திரமில்லை, மத்தேயு 6:13 வாசிங்கம்மா. எங்கே என்ன வல்லமை இருக்குது? கர்த்தரிடத்துல மாத்திரம் வல்லமை இருக்குது. இங்க ஒரு வல்லமை இருக்குது. எப்படி? எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல், ஆமா, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும். பாத்தீங்களா, இங்க இருந்து பாத்தீங்களா, இங்க என்ன இருக்குதா? ராஜ்யம் இருக்குது, வல்லமை இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது? மகிமை இருக்குது. அப்போ ஒரு ராஜ்யம் நீங்கள் செய்ய போகிறீங்க, ரெண்டாவது ஒரு ராஜ்யம் செய்ய போகிறோம். இப்போ நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை இங்கே இருக்கிறார், இங்கே ஆளுக செஞ்சுட்டு இருக்கிறாரு, மற்ற உலக மனுஷரை வச்சு நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. ஆனால் அதுக்கு பிறகு ஒரு இடத்துக்கு நம்ம போக போகிறோம். அங்கே என்ன இருக்கா? அவருடைய வல்லமை இருக்குது, அவருடைய ராட்சியம் இருக்குது, அவருடைய மகிமை இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறதுக்கு நம்மளை எல்லாம் என்ன செய்கிறார்? ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாரு, துரிதப்படுத்துகிறாரு. எப்படி வாழணும்? நீங்கள் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்கு வேணும்னா நீதி உள்ளவங்களாக இருக்கணும், அவருடைய வல்லமை இருக்கணும், அவருடைய ராஜ்யத்தை பார்க்க போகிறவங்களா, அவருடைய மகிமையை பார்க்க போகிறவங்களா நம்ம என்ன செய்யணும்? காணப்படணும். அதனால தான் சொல்கிறது, கர்த்தரிடத்தில் மாத்திரம் இருக்கிற நீதியை நம்ம என்ன செய்யணும்? தேடணும். அவற்றில் இருக்கிற வல்லமையை மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். சரியா? அதே ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு இடத்துல சொல்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்களேன். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். பார்த்தீங்கன்னா, வல்லமையினாலும் என்ன பண்ணாரா? அபிஷேகம் பண்ணினார். ஏன்னா இவர் என்ன செய்யணும்? இப்போ ஊழியம் செய்யணும். பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் என்ன செஞ்சாராங்க? நசரேயனாகிய இயேசுவை பிதாவானவர் நிரப்பி என்ன செய்கிறாரு? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் ஊழியம் செய்வதற்கு பிதாவினுடைய வல்லமை என்னஞ்சார்? ஆண்டவர் என்னஞ்சார்? இயேசு கிறிஸ்து கொடுத்தாரு. அந்த வசனத்தை முழுசு வாசிங்க. 10:38 வாசிங்க. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினால், இயேசு கிறிஸ்துவோட யார் இருக்காரு? பிதாவானவர் கூட இருக்கிறாரு. இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். பிசாசினுக்கு ஒரு வல்லமை இருக்கு, அந்த வல்லமையில் அகப்பட்ட அவர்களை குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். எந்தெந்த வல்லமையில உலக பிரகாரமா இருக்கிற எந்த வல்லமையில நீ அகப்பட்டு கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்னஞ்சாரு? இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்து அனுப்பினார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வல்லமை பெற்றுக்கொண்டோம்னா இங்கே இருக்கிற எந்த பிசாசின் கையில் பிடிபட்டிருந்தாலும் சரி, எந்த வல்லமையில் நீங்கள் பிடிபட்டிருந்தாலும், அவனுடைய ஆதிக்கத்தில் பிடிபட்டிருக்கேன், இவன்கிட்ட நான் பிடிபட்டிருக்கேன், இவங்ககிட்ட நான் மாட்டிக்கொண்டுட்டேன், கடனில் மாட்டிக்கொண்டுருக்கேன், என்ன வியாதியில் மாட்டிக்கொண்டிருக்கேன், இந்த வல்லமையில் என்னை பிடிச்சு கொண்டு இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் முறியடிப்பதற்கு இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? வல்லமையினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பப்பட்டவராய் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. ஆமாம், அந்த வல்லமையை நம்ம செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதே பிலிப்பியரோட வாசித்து பாருங்களேன். 3:10 வாசிங்களேன். அங்கே என்ன ஆவியானவர் சொல்கிறாருன்னு பார்ப்போம். பிலிப்பியர் 3:10 வாசிங்க. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும். பார்த்தீங்களா, இப்படியே உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழு பண்ணது யாரு? இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் அவர் இணைஞ்சாரு, இயேசு கிறிஸ்துவை உயிரோட எலும்ப பண்ணினார். அப்போ அந்த உயிர்த்தலை வைக்கிறதுக்கு ஒரு வல்லமை வேணும், சும்மா எழுப்பிட முடியாது. அப்போ ஆவியானவர் இணைஞ்சாரு, அவருடைய உயிர்த்தெழுதலில் ஒரு வல்லமையை கொடுத்து அவர் இணைஞ்சாரு, எழுப்பினார். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையையும் வாசிமா. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி
எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும். போதும். இப்படி உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதல், ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்திருக்கிறான்னு சொன்னால் அது சாதாரணமாக எழுந்திருக்கிற முடியாது. சரியா? ஒரு மனுஷன் மரிச்சு போய் கிடக்கிறான்னா அவனை உயிரோடு எழுப்பணும்னா அந்த உயிரோடு எழுப்பக்கூடிய அந்த வரத்தை பெற்றவங்க எவ்வளோ தியாகம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். சாதாரணமாக ஒருத்தருக்கு ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்துட மாட்டார். சரியா? அப்போ உயிர்த்தெழுதலின் வல்லமை, அந்த வல்லமை முதல்ல யார்கிட்ட இருந்துச்சு? அந்த உயிர்த்தெழ வைக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் இருந்துச்சு. ஏசாமி மரித்த போது அவரை உயிரோடு எழுப்புனது பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் உயிரோடு எழுப்பினார். சரியா? அப்போ அப்படிப்பட்ட வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த வல்லமையை யாருக்கு ஆண்டவர் தருவார்? இது இப்படி ஆண்டவர்கிட்டே இருக்குது அந்த வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற வல்லமை, மகிமை அவர்கிட்ட இருக்கிறது. இல்லை, அவருடைய வல்லமையை யாருக்கு கொடுப்பாரு, நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளுவோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இந்த வல்லமை யாருக்கு கொடுப்பார்? ஆண்டவர் கொடுப்பாரு. உம்முடைய வல்லமை ஆண்டவரே, இது எப்படி எனக்கு கிடைக்கும் அதுன்னு சொல்லிட்டு சங்கீதம் 86:16 வாசிங்கம்மா. சங்கீதம் 86:16 வாசிங்க. என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் உமது வல்லமையை உமது அடியாருக்கு அருளி. இங்கே தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி பார்த்துட்டு சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வல்லமையை இந்த அடியானுக்கு எனக்கு என்ன செய்யணும், நீங்க தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வேறு ஒருத்தருடைய வல்லமை இல்லை ஆண்டவரே, வேறு ஒருத்தவங்களுடைய அதிகாரத்தை எனக்கு கொடுத்துறாதீங்க, அவங்களுடைய காரியத்தை எனக்கு எதுவும் தந்துடாதீங்க, உம்முடைய வல்லமையை எனக்கு என்ன செய்யணும், தரணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாவீது ராஜா ஆண்டவர்கிட்ட வேண்டுறார். நம்ம அப்படி வேண்டுறோமா, கேட்குறோமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களா? ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் போய் ஊழியம் செஞ்சால் அது மூலமாக ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும், அந்த ஆத்மாவை உமக்கண்டு நான் செய்யணும், மீட்டு கொண்டு வரணும், அந்த ஆத்மா ஆதாயம் பண்ணி கொள்ளணும்னா எனக்கு ஒரு வரங்கள் கிரியை செய்யணும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்டிருக்கீங்களா? இங்கே பாருங்கள், தாவீது கேட்குறாரு, என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே, எனக்கு கண்ணோக்கி பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, என்ன செய்யணும், உம்முடைய வல்லமையை, உம்முடைய வல்லமையை, வேறு யாருடைய வல்லமையும் கேட்கக்கூடாது, உம்முடைய வல்லமையை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது ஆண்டவர் கொடுப்பார். அதுக்கு தகுதியான பாத்திரமா நீங்களும் நானும் இருந்தோம்னா அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு தகுதியான பாத்திரமா இருக்கணும். அது மாத்திரமல்ல, லூக்கா 4:36 வாசிங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளை இடுகிறார். ஆமாம், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அவர் பேசுகிறாரு, ஆண்டவர் பேசுகிறாரு, எல்லாம் சீஷர்கள்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்போ அவங்க பேசுகிறாங்க, இவர் என்ன அதிகாரத்தில் இவர் பேசுகிறாரு, இவ்வளோ வல்லமையோடு பேசுகிறாரு, இவர் என்ன அதிகாரத்தில் இவர் பேசுகிறாரு அப்படின்னு இவர் பேசும்போது அசுத்த ஆவிகள் என்ன செய்தா? ஆமாம் ஆமாம், அசுத்த ஆவிகள்லாம் ஓடுது, அசுத்த ஆவிகள்லாம் பயப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தையில் என்ன இருக்குதா? வல்லமை வெளிப்படுது. அப்போ அவர் சொல்கிறார், இவர் என்ன வார்த்தையில் அவர் பேசுகிறாரு. அங்கே அதுக்கு மேல் பகுதியில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சீசர்களோடு அவர் பேசும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, ஆமாம், சபையில் இருக்கிறதான சதிசெயர், பரிசெயர், ஞானவான்கள் எல்லாருமே இருப்பாங்க இந்த இடத்துல கூடியிருக்கும்போது. மத்தேயு, மார்க்கு இதெல்லாம் கூடியிருக்கும்போது அவங்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா அவங்க மேசியா வரலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஆட்கள். அப்படி இடத்துல இவர் பேசுகிறாரு. பேசும்போது எப்படி விளங்குதா? என்ன அதிகாரத்தோடு இவர் என்ன செய்கிறாரு, பேசுகிறாரு. இவ்வளோ அதிகாரத்தோடு கூடிய வல்லமையுள்ள வார்த்தையை பேசுகிறாரே, இவருக்கு எங்கேருந்து இது வருது அப்படின்னு அவங்க எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வல்லமே அங்கே என்ன செய்கிறாரு, ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. அதுக்கு மேலே உள்ளதான் வாசிமா, அதுக்கு மேலே உள்ள காரியத்தை நீ வாசித்தீங்கன்னா அவங்களுக்கு அப்போத்தையும் புரியும். ஜெப ஆலயத்திலிருந்து எல்லாரும் இவைகளை கேட்டபோது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால்
இருந்தபடினால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஜெப ஆலயத்திலே அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீ தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். பாத்தீங்களா, இங்க ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான், அசுத்தாவை பிடிச்ச ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் ஆண்டவர் பத்தி தெளிவா அந்த இடத்துல பேசுறான். நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்குலாம் யாருக்கும் தெரியாது. என்னை விரட்டுறதுக்கு, எங்களை கஷ்டப்படுத்தவா நீங்கள் வந்திருக்கிறீங்க அப்படின்னு நினச்சேன்னா உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு இந்த இடத்துல தான் பேசுகிறார். அவர் வல்லமை எப்படி விளங்க பண்ணுறாரு? ஒரு அசுத்த ஆவி உள்ளவன் எப்படி சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்து எல்லாரும் முன்னாடி என்ன உரத்த சத்தமா சொல்றான். அதற்கு இயேசு நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ. நீ பேசாமல், நீ என்ன குறித்து நீ ஒன்று சாட்சி சொல்ல வேணாம், என்ன குறித்து நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ என்ன செய்ய, பேசாம இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அதை அதட்டினார். அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல். ஆமா, ஒரு சேதம். ஒரு சில பிசாசுகள் என்ன செய்ய தெரியுமா? பயங்கரமாக அலக்கழிச்சிட்டு போகும், தள்ளிட்டு போகும், கீழே விழுந்து போகும், இல்லை ரொம்ப பலவீனப்படுத்திட்டு போகும், எல்லாம் செய்யும். ஆனால் இந்த இடத்துல இந்த பிசாசு பார்த்தீங்கன்னா அந்த ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவனை ஒரு சேதம் பண்ணாத அளவுக்கு அப்படியே அழகாக விலகி போயிடுச்சு. அப்போ தான் கேட்குறாங்க, இந்த அதிகாரமும் இந்த வல்லமையும் எங்கேருந்து இவருக்கு வந்துச்சு? இவர் வார்த்தையில் இவ்வளோ வல்லமை இருக்குதே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், பிசாசு ஓடி போச்சே. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ நாள் ஆயிருக்கோம், நம்ம சொன்ன பிசாசு ஓடுமா? இயேசு நாமத்தில் போனால் போகுதா? சொல்லுங்க, ஏசு நாமத்தில் போன்னு சொன்னால் போகுதா? போக மாட்டேதே. ஏன் போக மாட்டேது? நம்ம சொன்னா நம்ம இன்னும் வல்லமை கேட்கல, நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலை, அந்த அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழலை. அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த மாதிரி காரியங்களை செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்பு கொடுக்கல. நீங்களே உங்களை ஆராய்ஞ்சு பாருங்களேன். ஏன்னா இந்த அதிகாரத்தெல்லாம் படித்து, சுவிசேஷத்தை மாத்திரம் படித்து ஒரு ஊழியக்காரு எத்தனையோ பேர் உயிரோட எழுப்பியிருக்கிறார். மதுரை கூட வந்தார். அந்த விளக்கரம் பேர் எனக்கு தெரியல அவ்வளோவா, நான் போயினேன் அந்த மீட்டிங்க்கு. வெறும் அந்த 4 சுவிசேஷத்தை மட்டும் படித்து அவர் அத்தனை பேர் உயிரோடு எழுப்பினவர். பண்ணா மதுரைக்கு வந்திருந்தார். நானும் அந்த கூட்டத்தில் போய் அட்டன் பண்ணேன். வயசாகி வந்திருந்தார். அப்போ இறந்துட்டார் அவர். அவ்வளவு காரியம். ஏன்னா ஆண்டவர் இந்த பூமியில் இருந்த நாட்களில் எப்படிலாம் செஞ்சார் அப்படிங்கிறது, அது எனக்கு கொடுங்க ஆண்டவர்ன்னு சொல்லி அந்த சுவிசேஷ பகுதியை மட்டும் வாசித்து அவ்வளோ வல்லமை பெற்று கொண்டவர். நம்மளும் வாசிக்கிறோம், ஏனோ தானோ ஒன்று வாசிக்கிறோம். அந்த வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறதுக்கு ஒருத்தருக்கும் முடியலை. இந்த வல்லமையினால் ஆண்டவர் என்னையும் நிரப்புங்க, நான் அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர், நம்முடைய புள்ள ஆண்டவரை எல்லாருக்கும் ஆண்டவர் தருவார். அவர் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, நம்ம கேட்குறதே இருக்குது. சரியா? கடைசியில் ஒரு வசனம் சொல்கிறேன், அப்போத்தே உங்களுக்கு அது புரியும். நம்ம கேட்கலாமா, பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? அடுத்து ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 5:17 வாசிமா. 5:17 வாசிங்க. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருக்கிற போது, உபதேசம் பண்ணி கொண்டிருக்கும் போது, கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும், கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும், எருசலேம் நகரத்திலுமிருந்து வந்த பரிசேயரும் நியாயசாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். உட்கார்ந்திருந்தாங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இங்க பாத்தீங்கன்னா நியாயசாஸ்திரிகள் இவங்க எல்லாம் பயங்கரமான ஆட்கள். சரியா? சதிசேயர், பரிசேயர், நியாயசாஸ்திரிகள். இஸ்ரவேல் தேசத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில்தான் பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர், நம்ம அது கவர்னரு, அதுக்குள்ள இருக்க கலெக்டருங்க, அப்படிலாம் அவங்கெல்லாம் ஒவ்வொரு அதிகாரத்தை ஒவ்வொன்றா சொல்லி நமக்கு என்ன செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் யூதர்கள் அவர்கள் இருக்கிறதான அந்த இடத்துல என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே எந்த அதிகாரியும் கிடையாது, எந்த ராஜாக்களிலும் எந்த மந்திரியிலும் கிடையாது. அங்கே ஒரு சட்டத்திட்டம் எல்லாத்தையும் கொண்டு வர்றது யாருன்னா, ஆலயத்தில் இருக்கிற சதிசேயர்களும் சதிசேயர்கள், அடுத்து நியாயசாஸ்திரிகள். இவங்கதான் என்ன செய்வாங்க தெரியுமா? அங்கே உள்ள ஜனங்களுக்கு சட்டத்திட்டங்களை வகுத்து கொடுப்பாங்க. அவங்க அதன்படி தான் கேட்கணும். சரியா? அவங்க அதன் சொல்கிறது என்ன, அதுதான் கரெக்டு. அப்படி இருக்கிற நாட்களில் தான் இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவருடைய வல்லமை என்ன செஞ்சார்? அவங்க முன்னாடி விளங்க பண்ணினார். அல்லேலூயா.
ஆமாம், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா, நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை மறுபடியும் நல்லா கவனிங்க எல்லாருடைய. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசம் பண்ணி கொண்டிருக்கையில் எங்க ஆலயத்துல யூதேயா நாடுகளில் உள்ள கலிலேயா யூதேயா நாடுகளில் உள்ள சகல கிராமங்களிலும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பட்டணங்கள்லாம் கிடையாது, சின்ன சின்ன ஊருக்கு தான் இருக்கும். அங்கங்கே அதை சுற்றி சுற்றி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஊரும். நீங்கள் மேப்பெல்லாம் எடுத்து பார்க்குறீங்களா? பின்னாடி இருக்க மேப்பெல்லாம் பார்க்குறீங்களா? முதல்ல அதெல்லாம் பாருங்கள். உங்கள் பைபிளுக்கு பின்னாடி ஒரு 3 மேப் இருக்கும். அந்த மேப்பெல்லாம் பாருங்கள். அந்த எந்தெந்த இடத்துல என்னென்ன ஊர் இருக்குது, எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் இருக்கவங்க எல்லாம் கூடி வந்து எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும். ஆமாம், எருசலேம் அதுதான் நகரம். எருசலேம் தான் தலைநகரம். அதுங்கிருந்து வந்தவங்க. அங்கிருந்து வந்து என்ன யாரு? பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். இவர்கள் எல்லாம் கூடி இணைஞ்சிருக்காங்க, அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக, ஏன்னா மேல வந்து ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஆமா, அங்க வந்து கர்த்தருடைய வல்லமை யாரை கொண்டு விளங்குச்சு? இயேசு கிறிஸ்துவை கொண்டு விளங்கிருச்சு. ஆண்டோடைய வல்லமை அவர் மூலமாக விளங்குச்சு. ஏன்னா அங்கே உட்காந்துருக்காள்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள். பரிசேயர், சதிசேயர், நியாய சாஸ்திரிகள். அவங்களெல்லாம் நியாய சாஸ்திரிகள்னால் பார்த்தீங்கன்னா பயங்கர ஞானவான்கள். அப்படி அங்கே அப்போலாம் அவங்கதே இருந்தாங்க. அதனாலதே ஏசாமி பிறந்த போது கூட பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள் என்னஞ்சாங்க, ஞான சாஸ்திரிகள் என்னஞ்சாங்க, ஆண்டரை பார்க்குறதுக்கு வெள்ளை போலமும் தூவ வர்க்கத்தையும் காணிக்க என்னஞ்சாங்க கொண்டு போனாங்க. ஏன்னா அவ்வளோ ஞானவான்கள். அந்த ஞானவான்கள் தான் அங்கெல்லாம் அப்போ இருந்தாங்க. அப்படிப்பட்டவங்க முன்னாடி ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுச்சான். எப்படின்னா பிணியாளிகளை சுகமாக்கத்தக்கதாக, பிசாசுகளை துரத்தக்க, அப்படி வல்லமை வெளிப்பட்டுச்சான். அப்போ அவங்கள என்ன செய்வாங்க? அவங்களுக்கெல்லாம் வல்லமை கிடையாது. அவங்க சாஸ்திரிகளுக்கெல்லாம் வல்லமை கிடையாது. நியாய சாஸ்திரிய பரிசேயர்களுக்கு சதிசேயர்களுக்கெல்லாம் வல்லமை கிடையாது. அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. போதகம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்னு சட்டத்திட்டங்களை கொண்டு வருவாங்க ஒழிச்சு அவங்களுக்கு வல்லமை வெளிப்படாது. அந்த இடத்துல அவங்க முன்னாடி கர்த்தருடைய வல்லமை இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. அல்லேலூயா. நம்மளும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களை ரட்சித்து வச்சுருக்கிறீங்க, பிரஜாதி முன்னாடி நாங்கள் போய் ஜெபம் பண்ணும்போது உங்களை பற்றி ஆண்டவரை பற்றி சொல்லும் போது எங்கள் மூலமாக என்ன செய்யணும்? ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும். ஆண்டவரே எங்களுடைய வல்லமை எங்கள் மூலமாக வெளிப்படணும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கொடுப்பார். கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே மாட்டார். ஏன்னா அவருக்கு ஊழியம் செய்வதற்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்களும் கேட்கணும், பெற்றுக்கொள்ளணும், அதன்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் நினைஞ்சிருக்காரு, எழுதி வச்சிருக்கிறாரு. அப்படி செய்யும்போது ஆண்டவர் அவர் வல்லமை என்ன செய்வார்? விளங்க பண்ணுவார். இதில் கூட பார்த்தீங்கன்னா வல்லமையை விளங்க பண்ணுவார். எப்படி விளங்க பண்ணுவார்? உங்களுடைய ஆபத்துக்காக, உன்னுடைய பேர் மகிமைப்படணும், உன்னுடைய பேர் பிரஸ்தாபம் பண்ணணும் அப்படின்னு நீ நினச்சேன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். சரியா? தன்னை ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் மூலமாக நீங்கள் வெளிப்படுங்க, நான் செஞ்சு ஆகணும் அப்படி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்வார். நீங்கள் ஒரு இடத்துல 2 இடத்துல உங்களுடைய ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டு விளங்கி இப்படி சுகம் கிடச்சிருச்சு, அற்புதம் நடந்துருச்சு, எனக்கு இந்த காரியம் ஜெபத்தினால கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஊழியம் செய்ய ஆசையாக அதுக்கு பிறகு என்ன செய்வீங்க? கிளம்பிடுவீங்க. சரியா? இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? வல்லமையை தருவார். சரியா? அதே மார்க் 5:30 வாசிங்க. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ வந்து தனக்கு சுகம் கிடைக்கணும். சரியா? அவன் பார்த்தீங்கன்னா எத்தனையோ டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தவா, பல டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டு அவள் என்ன செய்றா? வைத்தியர்கிட்ட போய் பணத்தெல்லாம் செலவு செஞ்சுட்டு என்னஞ்சா அவள் கண்டுபிடிச்சா, என்ன ஏசாமிட்ட வல்லமை இருக்கிறது, அவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சுகம் கொடுக்குறாரு, எனக்கு சுகம் தருவார் அப்படின்னு அவள் எதிர்பார்த்து போல. அவள் என்ன எதிர்பார்த்து போனால், ஆண்டவர்கிட்ட ஒரு வல்லமை இருக்குது, அந்த வல்லமை மூலம் நான் என்ன பண்ணிடுவேன்? சுகம் பெற்றுவேன். அந்த இடத்த வாஸ்து பார்த்தீங்கன்னா அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டா சுகம் கிடச்சிருச்சு, அவளுக்கு வல்லமை புறப்பட்டு வந்தது. அப்போ தன் இடத்துல இருக்க வல்லமை வெளியே புறப்பட்டு போகிறத கூட ஆண்டவர் அறிஞ்சு உடனே கேட்குறாரு, அம்மா கூட்டத்துக்குள்ளே கேட்குறாரு, என்னை தொட்டது யார்? என்னையே தொட்டது யாரு? அப்போ கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே? சீசர்லாம் கேட்குறாங்க, இவ்வளோ கூட்டத்துக்குள்ளே உங்களை தொட்டதானே, எல்லாரும் தானே நெருக்கிட்டு வர்றோம், எல்லாரும் தானே உங்களை தொட்டுக்கிட்டு நெருக்கிக்கிட்டு வர்றோம், இப்போ போய் கேட்குறீங்களே என்னை தொட்டது யாருன்னு கேட்குறீங்களே அப்படின்னு. இல்லை, என்கிட்டருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போனது. அல்லேலூயா.
ஆமாம், நமக்குள்ள வல்லமை இருந்துச்சுன்னா, நம்ம செய்யப்படுற ஊழியத்தில் வெளிப்பட்டுச்சுன்னா, அது ஆண்டவர் நம்மளை அறியும்படியாக செய்வார். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறாரு, என்கிட்ட இருந்து ஒரு வல்லமை வெளியே புறப்பட்டு போச்சு. அது யாரு? அப்போத்தே அவன் நடுங்கி பணிந்து சரியா குறுகி போய் ஆண்டவர் என்ன சொல்லிடுவார், என்ன நான் தான் ஆண்டவரை தொட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் ஒப்பு கொடுக்குறான். சரியா? அப்போ வல்லமையை ஆண்டவர் என்ன செய்வார்? சாதாரணமாக தரமாட்டார். அந்த வல்லமையை உனக்கு கொடுப்பாரு. உன்னிடத்துலேருந்து வெளிப்படுறதையும் நீ அறிந்து கொள்ளும்படியாக உதவி செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறிஞ்சார். அந்த கூட்டத்துக்குள்ளே எவ்வளோ ஒருத்தர் தொட்டுட்டாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருச்சு. இப்படி வல்லமை, என் வல்லமை என்னதுலேருந்து வெளிப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது ஆண்டவர் சொல்கிறார். வல்லமை மறைஞ்சிருக்கிற ஒரு பொருள் கிடையாது, வல்லமை வெளிப்படுகிற பொருள். அல்லேலூயா. ஆமாம், அந்த வல்லமை வெளிப்படும். ஆண்டவர் வல்லமை வெளிப்பட்டது. சரியா? அடுத்து ஒரு வசனத்தை பார்ப்போம், ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னு. அந்த வல்லமை சுகம் தருகிறது, அந்த வல்லமை என்ன அசுத்தாவிகளை விரட்டுகிறது. அந்த வல்லமை கேட்கும்போது நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார், அந்த வல்லமை என்ன பண்ணும் அப்படிங்கிறது. அப்போஸ்தலர் 4:7 வாசிங்கம்மா. அப்போஸ்தலர் 4:7 வாசிங்க. அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேதுரு யோவான்னு பார்த்தீங்கன்னா ஊழி செய்கிறாங்க. ஊழி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா? 5000 பேர் வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. பேதுரு எழும்பி நின்று என்னஞ்சாங்க? அந்த இடத்துல மேல வாசிமா. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். ஆமா, அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஏறக்குறைய 5000 இருந்தது. இதை பார்த்தோன்னே இந்த பிரதான ஆசாரியரும் அண்ணா காய்பா இவங்கெல்லாம் கேட்குறாங்க, நீ எந்த வல்லமையினால இதை செஞ்சீங்க? அப்போ வசனத்தை போதிப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். வசனத்தை எடுத்து சொல்லுவதற்கு நமக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும். ஆண்டவர் சொல்கிறார், அந்த வல்லமையில் அந்த பேதுரு என்னஞ்சாங்க? பேசுனாங்க. அவங்க கேட்குறாங்க. அங்கேயும் கேட்குறது யார்? பரிசேயர், சதிசேயர், நியாய சாஸ்திரத்தையும் கேட்குறாங்க. அண்ணா காய்பாபா ஏசாமியை பிடிச்சி கொண்டு போய் வீட்டில் போட்டவங்க, அவங்கள விசாரித்தவங்க தான் கேட்குறாங்க, நீங்கள் எந்த வல்லமையினாலும் இதெல்லாம் செய்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க? 5000 பேர். எந்த நோட்டீஸ் அடித்தாங்கம்மா? எந்த வால் போஸ்டர் அடித்தாங்க? எந்த மெசேஜ் பண்ணாங்க? செல்லு மூலமாக இத்தனை பேர் இங்கே வந்துருங்க, இன்றைக்கி வல்லமை வெளிப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். எந்த டிவியில் விளம்பரம் போட்டாங்க? எந்த பேப்பரில் போட்டாங்க? ஒன்றும் இல்லை. தேவனிடத்துலேருந்து வல்லமை என்ன செய்யுது? இவங்க மூலமாக வெளிப்படுது அப்படின்னு தெரிஞ்சோடனே ஜனங்க பயங்கரமாக கூடிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது 5000 பேர் ஏற்றுக்கொண்டாங்க. உடனே உங்களுக்கு வந்துருச்சு ஆத்திரம், நீங்கள் எந்த இதில் எந்த வல்லமையினால் இந்த மாதிரி பேசுகிறீங்க, எந்த அதிகாரத்தில் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தாருன்னா, வல்லமையை கொடுத்தாருன்னா 5000 பேர் இல்லை, 1,00,000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. 1,00,000 பேருக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை என்ன செய்யும்? கிரியை செய்யும். நம்மதே செய்யாமல் இருக்கிறோம். நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும்? பேதுரு போல நம்ம செய்யணும். சரியா? தீமோத்தேயு வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 6-8 வரைக்கும் வாசிப்போமா? இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் என்ன செய்யல? பயமுள்ள ஒரு ஆவியை கொடுக்கல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்தாவி பெற்றால் பயந்து போயிடுறீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தாவி பெற்றால் ஒரு பலன் கிடைக்குது இல்லை, ஒரு உற்சாகம் வந்துடுதுல. இன்றைக்கி அபிஷேகத்தை பெற்றுட்டோம்னா, புதுசாக சபையில் ஆவியில் நிறைஞ்சு அபிஷேகத்தை பெற்றால் அன்றைக்கி ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு பலனாக இருக்கும். சரியா? அப்படி பெற்றிருக்கிறீங்க. பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆகையால் இந்த இடத்துல வாசிங்க மறுபடியும். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது, அவர் நிமித்தமா கட்டப்பட்டிருக்கேன் நான், பவுல் சொல்றாரு, அவர் நிமித்தமா நான் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி, நீ என்ன செய்யணும்? வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி என்ன செய்யணும்? சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட என்ன செய்யணுமா? தீங்கு அனுபவி. தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறீங்க? ஒழித்து எதுனாலும் சரி, என்ன பாடுனாலும் சரி, என்ன உத்தரவு வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி,
நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வேன், என்ன எனக்கு விரோதமாய் தீங்கு எழும்பினாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆண்டவர் பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு, பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலனுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு, எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆகையால் நீங்கள் ஏன் அவருடைய வல்லமை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீ ஏன் சொல்ல மாட்டேற? தீமோத்தேயை பார்த்து கேட்குறாரு பவுல், நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அப்படிப்பட்ட காரியத்தை சுவிசேஷமாக ஆண்டவர் பற்றி சொல்லுவதற்கு ஏன் என் கூட வரமாட்டேங்கிற? தீங்கு அனுபவிக்க மாட்டேற, அனுபவி அப்படிங்கிறாரு. இன்றைக்கி நீங்களில் எத்தனை பேர் ஆண்டவருக்காக எழும்பி நின்று என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்வேன், அவர் வல்லமையை கொடுத்துருக்காரு, அவர் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு எனக்கு, நான் போய் ஊழியம் செய்வேன், சுவிசேஷத்தை சொல்லுவேன். செய்கிறீங்களா? செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. வயசு வரம்பெல்லாம் கிடையாது இதுக்கெல்லாம், சரியா? எல்லாரும் என்ன செய்யணும், ஊழியத்தை செய்யணும், சரியா? ஆண்டவர் அதோடு விடுகிறவர் அல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, சாலமோன் கூட பார்த்தீங்கன்னா அவர் தேவாலயத்தை கட்டும்போது அவர் என்ன செய்கிறார், தேவாலயத்தில் சொல்கிறாரு, ஆண்டவரே இப்படி வல்லமை விளங்கணும் ஆண்டவரே. உமரு தாபரசா இருக்கிற 2 நாளாகமோ 6:41 வாசிங்கம்மா. 2 நாளாகமோ. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாவர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். ஆமாம், அவருடைய வல்லமை விளங்குற பெட்டியோட ஆண்டவரே எழுந்துருங்க. அந்த நீங்கள் போய் வீட்டில் வாசித்து பாருங்கள். 2 நாளாகவும் அந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது அதில் என்னெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறான்னு பாருங்களேன். நான் கடைசி பகுதி மேல் வசனத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கீழ்ப்பகுதியெலாம் போய் வாசித்து பாருங்கள். சாலமோன் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய பெண்களை கல்யாணம் முடிச்சிட்டார் அப்படிங்கிற அந்த ஒன்றுதான் தெரியும். ஆனால் அந்த சாலமோன் பார்த்திங்கன்னா அந்த தேவாலயத்தை கட்டிட்டு அவர் எப்படிலாம் ஜெபம் பண்ணுறாரு, எப்படிலாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து இருக்கணும், என்னென்ன விண்ணப்பமெல்லாம் நீங்கள் கேட்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு சாலமோன் ஆண்டவர்கிட்ட அவ்வளோ தெளிவாக பேசுவான். அந்த ஜெபத்தில் வாசித்த எனக்குலாம் அழுகையே வரும். அடிக்கிற இடக்கு அதெல்லாம் நான் வாசிப்பேன். அந்த ஆலயத்தை கட்டிட்டு அவர் அப்படி ஜெபம் பண்ணுவார். இந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது, வல்லமை விளங்க பண்ணுகிற பெட்டியோடு வந்துருங்க ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே, இந்த ஸ்தலத்துக்குள்ளே வல்லமை விளங்குற அந்த பெட்டியோடு இறங்கி வாங்க ஆண்டவரே, எழுந்தருளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். நம்ம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? எங்கள் ஆலயத்துக்குள்ளே ஆண்டவர் உள்ளே வந்தால் பிசாசுகள் ஓடணும். எங்கள் ஆலயத்துக்குள்ளே பிசாசு பிடிச்சவங்க மாத்திரம் இல்லை, பிணியாளிகள் யார் வந்தாலும் என்ன செய்யணும், அவங்க சுகம் பெறணும். பிணியாளிலாம் ஓடி வரணும் ஆண்டவர், இதை ஒரு பெதஸ்தாவாக மாற்றணும் ஆண்டவர் எங்கள் ஆலயத்தை. அந்த மாதிரி ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? அந்த 1 hour ஜெபம் பண்ணுறோம், மற்ற எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் இந்த ஸ்தலத்துக்குள்ளே ஆண்டவரே எங்கள் ஊழியக்காரர் கட்டி வச்சுட்டு போயிட்டார், இனிமேல் உங்களுடைய வல்லமை இந்த இடத்துல வெளிப்படணும் ஆண்டவரே. உங்களுடைய ஸ்தாபர ஸ்தலத்துக்குள்ளேருந்து உங்களுடைய வல்லமையில் பெட்டியோடு இறங்கி நீங்கள் எழுந்தருளுங்க ஆண்டவரேன்னு சாலமோன் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு பாருங்களேன், ஒரு பெட்டி வச்சுக்கோங்க, அந்த பெட்டியோடு இறங்குங்க, அந்த பெட்டிக்குள்ள இருக்க உங்களுடைய வல்லமை எடுத்து என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு இந்த ஸ்தாபர தலத்துக்குள்ளே எழுந்தருளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. நம்ம அப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே எங்கள் ஆலயத்துக்குள்ளே ஆண்டவரே எங்கள் ஆலயம் ஒரு பெதஸ்தாவாய் மாறணும். எத்தனையோ நோயாளிகள் வெளியே ஹாஸ்டலில் காத்து கிடக்கிறாங்க ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து காத்து கிடக்கணும் ஆண்டவரே. எனக்கு சுகம் தருவார் ஆண்டவரே, எனக்கு அவர் வல்லமை விளங்க பண்ணுவார், இங்கே போனால் எனக்கு சுகம் கிடைக்கும், தீராத வியாதி இங்கே குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு வியாதி உள்ளவங்க இங்கே வந்து காத்து கிடக்கணும், இங்கே வந்து படுத்து கிடக்கணும். நம்ம ஜோமணி அவங்களுக்கு சுகம் கொடுத்து என்ன செய்யணும், நம்ம அனுப்பிட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் இந்த ஆலயத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு. நீங்களும் நானும் தான் கேட்டு பெற்றுக்கொள்ளாத அளவுக்கு இருக்கிறோம். அப்படி இல்லாதபடி வரும் நாட்களிலே ஆண்டவரே இங்கே அற்புதம் நடக்கட்டும், அப்படி வல்லமை விளங்க பண்ணணும் ஆண்டவரே. மற்றவங்க சொல்லணும், இங்கே போங்க, இந்த ஆலயத்துக்குள்ள போங்க, தேவனுடைய வல்லமை வெளிப்படுது, எனக்கு சுகம் கிடச்சி, எனக்கு விடுதலை கிடச்சி, பிசாசு ஓடிச்சு, பில்லிசின கட்டிலேருந்து விடுதலை ஆகிட்டேன் அப்படின்னு மற்றவங்க என்ன செய்யணும், போய் சாட்சி சொல்லணும். அந்த அளவுக்கு தேவன் இங்கே கிரியை என்ன செய்யணும், நடப்பிக்கணும். சரியா? கடைசியாக நம்ம வாசிப்போம். ஆண்டவர் சாதாரணமாக வல்லமையை கொடுத்துட மாட்டார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இங்கே லூக்கா 9:1 வாசித்து பார்த்தீங்கன்னா சீசர் 12 பேரையும் அழைச்சி அவர் என்ன செய்கிறார், வாசிமா லூக்கா 9:1 வாசிங்க. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும், ஆமா வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்போ வந்து 12 சீசர்களை தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். இப்போ நம்ம எல்லாருமே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே எல்லாரும் என்னையும் நம்ம சீசர் ஆகிட்டோம். சரியா?
சீசர் ஆகிட்டோம்ல, இப்போ அவருக்கு சீசர் தான் நம்ம. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 12 பேரையும் கூட்டு வச்சது போல் நம்மளையும் கூட்டு வச்சு சொல்கிறாரு. என்ன செய்கிறாரு? ஆமாம், சகல பிசாசுகளையும். பிசாசுக்கு இது பெருசு சின்னது, அந்த பிசாசு இந்த இல்லை, எல்லா பிசாசு ஒன்று தான். இயேசு நாத்தில் ஓடணும். சரியா? சாதி பிசாசு அது மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார், உபவாசம் வேணும், ஜெபம் வேணும். பாக்கி எல்லா பிசாசையும் என்ன செய்யணும்? சகல பிசாசுகளையும் தான் போட்டிருக்கு. சகல பிசாசுகளையும் துரத்தவும், வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும், அவர்களுக்கு வல்லமையும் அதோட சேர்ந்து என்னத்தையும் கொடுக்குறாரு? அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. அவ வல்லமை மட்டும் பெற்றுக்கொண்டா போதாது, இயேசுவின் நாமத்தினால ஓடு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார். அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா? அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? கவர்மெண்ட்டில் இருக்கும், போலீஸ்கார்ட்ட இருக்கும் அதிகாரம். டிராஃபிக் போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கையை நீட்டினா அது ஒரு அதிகாரம், அது நின்றணும், அதை தாண்டி போக முடியாது. சரியா? அப்படி ஒரு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. டாக்டர்கிட்ட போனால் இந்த ஊசி போடுனா போட்டுத்தே ஆகணும், இல்லை அவங்களுக்கு அது அந்த ஆண்டவர் படிப்பில் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. சரியா? எங்கே போனாலும் ஒரு சில அதிகாரம் இருக்குது. இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள வந்தால் இங்கே யார் வரணும், இந்த ஃபுல்பீட்டில் யார் ஏறணும் அப்படின்னு நம்ம ஒரு அதிகாரம் போட்டு வச்சுருக்கிறோம். இப்படி ஒரு சில சட்ட திட்டங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் அடங்கியிருக்கு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்ன சில பிசாசுகளை துரத்தவும், நோய்களை குணமாக்கவும் வல்லமை மட்டும் கொடுக்கல. அது முக்கியமானது. வல்லமை மட்டும் கொடுக்கல, அதிகாரத்தோடு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? அதிகாரத்தை கூட கொடுக்குறாரு. அந்த சீசர்களை பார்த்து கொடுக்குறாரு. உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. பைபிள் எதுக்கு கையில் கொடுத்துருக்கிறாரு? அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும் தெரியுமா? பிசாசுகளையும் நோயாளிகளையும் பார்த்து ஆண்டவர் கொடுத்துரு அந்த வல்லமையோடு என்ன செய்யணும்? அந்த வியாதி உள்ளவர்களை குணமாக்குறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், பிசாசுகளை அதட்டணும், விரட்டணும், அந்த வல்லமையை கொடுக்கணும். சரியா? ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, 2 நாளாகமம் 16:9 வாசிங்க. 2 நாளாகமம் 16:9 வாசிங்களேன். அங்கே சொல்லியிருக்காரு பாருங்களேன். என்ன சொல்லியிருக்கிறாரு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு. தம்மை பற்றி உத்தம இருதயம், இதுதான் முக்கியமான வசனம். உங்களுக்கு இத்தனை வல்லமையும் கிடைக்கணுமா? மற்றவங்களுக்கு இருந்தது போல உங்களுக்கு இருக்கணுமா? இந்த இடத்துல ஒரு முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு நீங்கள் உத்தமமாக இருக்க முடியும், அவ்வளோ தூரத்துக்கு உத்தமமாக. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தமத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி. பார்த்தீங்களா? தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். அதை நல்லா மனசில் வச்சுக்கிறணும். தம்மை பற்றி அறிந்திருக்கிற உத்தம இருதயம் வேணும். அந்த உத்தம இருதயம் தான் அணையிருக்கு இருக்கிறது இல்லை. சரியா? இங்கே வந்து ஆண்டவர் பக்கம் சாஞ்சிருவோம், வெளியே போனால் பிசாசு பக்கம் சாஞ்சிருவோம். இங்கே வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறன்னு கேட்போம், அங்கே வீட்டுக்கு போனால் மைண்ட் சொல்கிறத கேட்போம். இங்கே வந்து என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்கிறத கேட்போம், வீட்டுக்கு போனால் கணவன் சொல்கிறத கேட்போம். இங்கே எல்லாம் கேட்போம், வீட்டுக்கு போனால் பிள்ளைய சொல்கிறத கேட்போம். சரியா? அதனால தான் ஆண்டவர் இங்கே ஒரு வசனத்தை போட்டார். என்ன போட்டிருக்காரு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவி கொண்டு இருக்கிறதா. அப்போ பாருங்கள், உத்தமர்கள் இல்லை, உத்தம இருதயத்தோடு தேடுகிறவர்கள் இல்லை. அதனாலதே ஆண்டவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்கள் இருக்காங்களா? எங்கேயாச்சும் இருக்காங்களா? இந்த சபைக்குள்ளே இருக்காங்களா? அந்த சபைக்குள்ளே இருக்காங்களா? அங்கே இருக்காங்களா? அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களா? இந்த ப்ரேயர் ஹவுஸில் இருக்கிறாங்களா? இந்த ப்ரேயர் பண்ணுற இடத்துல இருக்காங்களா? ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர்களை தேடி அவருடைய கண்கள் எங்கே என்ன செய்தான்? பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்குதான். எங்கே உலாவி கொண்டு இருக்கிறது? பூமி எங்கும். யாரை? உத்தம இருதயம் உள்ளவர்களை. அவர்களை தேடி அவர் கையில் இந்த வல்லமையை கொடுப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? தேடுறாராம். தேடி அவங்க இருக்கிறாங்களான்னு கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? உத்தம இருதயம் இருந்தால் ஆண்டவர் நினைச்சாரு, அவர் வல்லமையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த உத்தம இருதயம் நமக்குள்ள இருக்கா? எத்தனை வருஷம் விசுவாசி, எத்தனை வருஷம் வேதத்தை வாசிக்கிறோம், எத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வரோம், எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் போடுறோம், எவ்வளோ தடவை திருவிந்து எடுக்கிறோம், நன்மையை பெற்றுக்கொள்கிறோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் உத்தம இருதயம் இருக்குதா? உத்தமத்தோடு பின்பற்ற வேணும் இல்லை? ஆண்டவர் நாத்தான் வேலை பார்த்து என்ன சொல்கிறாரு? கவடற்ற உத்தம இஸ்ரவேலனே. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து சொல்லுவார், நீ இப்போ பார்த்தது கொஞ்சம் தாப்பா, இன்னும் இதுலேயும் பெரிதானவைகளை காண்பாய். யோவான் அதிகாரம் 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, அந்த உத்தம இஸ்ரவேலன், உத்தம இஸ்ரவேல். இந்த உத்தமத்தை குறித்து ஆண்டவர் ரொம்ப கவனமாக இருப்பார். பழியை பார்க்கிலும்
கீழ்ப்படிது உத்தமம். அந்த உத்தமத்துக்கு ஆண்டவர் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த உத்தமத்திலேருந்து நம்ம மாறக்கூடாது. சரியா? அப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா அந்த உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்கிட்ட தம்முடைய வல்லமையை கொடுக்கும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுடைய இருதயத்தை எந்த பக்கம் திருப்பி இருக்கிறீங்க, எப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு பார்த்து இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்? சரி செய்ய போகிறோம். சரியா? எல்லோரும் எழுந்து நிற்போமா?